நடிகர் விஜய் தொடங்கியுள்ள கட்சி எதிர்காலம் எப்படி இருக்கும், வெற்றி பெறுமா, என்னென்ன திட்டங்களை வச்சுருக்கார், அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சி ஏற்கனவே தொடங்க போகிற ஏற்கனவே சில வாரங்கள் முன்னாலே அறிவிச்சிட்டார். இப்போ தான் அவர் கொடியை ஏற்றி அதுக்காக ஒரு கொள்கை பாடலையும் ஒன்று வெளியிட்டார். இந்த பாடல், இந்த அவருடைய கொள்கை அறிவிப்புகள், கொடியேற்று விழா இதெல்லாம் எப்படி பார்க்கப்படுதுன்னு சொல்லி பல தலைவர்கள் அதை கருத்து தெரிவிச்சே இருக்காங்க. எல்லாருமே பொதுவாக ஏன்னா ஒரு புதுசாக கட்சி தொடங்கினால எல்லாருமே வரவேற்று கருத்து தெரிவிக்கிறாங்க நடிகர் விஜய்க்கு. ஆனால் ஒரு சிலர் கிரிட்டிசிசம் வச்சுருக்காங்க, இவரால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் வழக்கமான கட்சி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் சீமான் மாதிரி நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரசிகர் மாதிரியே இருந்துக்கிட்டு அவர் ஒரு கட்சியினுடைய கொடி எப்படி இருக்கும், கொடியில் யானை படம் போட்டு என்ன பேக்ரவுண்டு இப்படிலாம் இவர் என்னமோ அவரோட அதாவது ஸ்போக்ஸ்மேன் மாதிரியே அவர் பேசியிருக்கார். இருந்தாலும் நான் அவருக்கா டப்பி கொடுக்க வந்தேன் சொன்னால் கூட விஜய் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தம்பின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. என்னுடைய கொள்கை வேறு, விஜய் கொள்கையோட வேறு அப்படிலாம் அவர் சொன்னால் கூட விஜய்க்கு உடைய ஒரு ஸ்போக்ஸ்மேன் மாதிரி அந்த கொடிக்கு அர்த்தம், பாட்டுக்கு அர்த்தம்னு சொல்லி விஜய் ரொம்பவும் புகழ்ந்து பேசிகிட்டு. ஏன்னா பின்னால் கூட்டணி போடுறதுக்கு 26 ஏன்னா தனித்து நின்னா தனித்தன்மையை காட்டலாம், தனிக்கு அங்கீகாரம் வாங்கலாம்னு தெரியும். ஆனால் தேர்தலை வெற்றி பெறுறதுக்கு எத்தனை நாளைக்கு தான் தொண்டர்கள் சோர்ந்து போவாங்க. அதனால் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணோன்னா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அது ஒரு நிலையாக. ஏன்னா திமுக 10 கட்சி கூட்டணியோடு அப்படி 10 வருஷமாக தொடர்ந்து இருக்கிறனால அவங்கள வீழ்த்த முடியாமலே இருக்குது. அண்ணா திமுக கூட்டணியை சரியாக அமைக்க முடியல. பிஜேபி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டணி அமைச்சா கூட அது ஒன்றும் பெரிய அளவில் வெற்றி பெறல, சின்ன கட்சிகள். ஆனால் ஒரு மாஸ் பேஸ்டு கட்சி கூட்டணி எதிரளவில் அமைக்க முடியல. ஏன்னா இப்போ புது கட்சிகள் வந்தால் கூட இப்போ அண்ணா திமுக வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அண்ணாதிமுக தான் தமிழ்நாடு 2ஆம் இடம் இருக்குது, அதனால் அது வீக்காக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இப்போ விஜயெல்லாம் கட்சி அவருக்கு மாசாக இருக்குது. ஏன்னா அவருடைய இன்றைக்கி அவர் ரஜினி, கமல் ஈக்குவலாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. அவர் படங்கள்லாம் கோடிக்கணக்கில் விலை பேசப்படுது. அவரும் சம்பளமும் 100 கோடி 150 கோடி 200 கோடிக்கு மேலேயும் வாங்குறாரு. அவருடைய இப்போ கேரளாவிலலாம் அவருக்கு அவருடைய படம் பிரம்மாண்டமாக ஓடுது. அப்படிங்கிறதுனால அவரை பண்ணுறாங்க. அவர் ஒரு ட்விட்டர் ஆரம்பித்தா லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ண. இன்றைக்கி இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா 1 கோடிக்கு மேலே அவர் ஃபாலோ பண்ணுறாங்க. ட்விட்டரில் பார்த்தா 56 80 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணி இப்படிலாம் அதை வச்சுக்கிட்டு இதுதான் ஆதரவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரால் தமிழ்நாட்டில் மாற்றம் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன? இப்போ நீங்கள் அவர் ஒரு பாட்டு வெளியிட்டார். அந்த பாட்டு என்ன ஆச்சுன்னா 28 லட்சம் 34 லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க 4-5 நாளில். அப்போது அவருடைய சினிமா படத்தினுடைய ஒரு ட்ரெயிலர் கூட கோடிக்கணக்கில் பார்க்குறவங்க ஒரு கட்சி தொடங்கி ஒரு பாட்டை யாருமே பார்க்கல. காரணம் என்னென்னா எல்லா ரசிகர்களுமே அவரை விரும்பவில்லை, கட்சி தொடங்க விரும்பவில்லை. ஒன்று அது தெளிவாக வருது. இன்னொன்று பல ரசிகர்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவர்கள், அவங்களாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க, ஒரு +2 படிக்கிற பசங்க, காலேஜ் படி, இவங்கெல்லாம் இன்னும் அரசியலுக்கு ஒரு நடிகராக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அரசியல் நமக்கு அதுக்குள்ளே போய் பண்ணுறா அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் அவங்க விருப்பம் இல்லாமல் ஒருவேளை இந்த பாட்டை அவர் இன்னும் பிரபலப்படுத்தினா கோட்டு படம் வெளியாகுது, அந்த கோட்டு படத்தை வச்சுருந்தாங்கன்னா இன்னும் பிரபலமாகலாம் வாய்ப்பு இருக்குது. களப்பணி ஆற்றுவதை விட்டுவிட்டு விஜய் ரசிகர் சோசியல் மீடியாவே நம்பி கட்சி வளர்த்தா, அது ஏதோ சீமான கட்சி ஓரளவு சோசியல் மீடியாவை நம்பி வளர்ந்தா கூட ஒரு அடிப்படையிலேருந்து அவர்களுக்கு ஒரு சித்தாந்தத்தை வைத்து வளர்த்தார். ஆனால் விஜய் அந்த மாதிரி எந்த சித்தாந்தம் வைக்க போகிறான்னு தெரில. அவர் இப்போ இதுவரை சொன்னாலும் பழைய ஏற்கனவே உள்ள கட்சிகள் சொன்ன மாதிரி இருக்குது. அதனால் செயலில் அவர் காட்டணும், அதுக்கு ஏதோ ரசிகர்கள் உழைக்கணும், நிர்வாகிகள் தமிழ்நாட்டுக்குள்ள நிர்வாகிகள் போடணும், அவங்க மக்கள் பிரச்சனை அங்கங்கே போராடணும். இப்போ எடுத்தவொடனே உள்ளாட்சி தேர்தல் வருது. அதனால் இதெல்லாம் சந்தித்து சமாளித்து வந்தால் தான் இன்னொரு அடுத்த 2026க்கு தான் அவர் வரப்போகிறாங்காரு. அதுக்கு பிறகு கூட கூட்டணி வச்சு அந்த டைமில் கூட கூட்டணி வச்சு கூட பண்ணலாம், தனியாக நின்று பண்ணலாம். தனியாக நின்று தனக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு சொல்லி இவரை காட்டலாம். ஏன்னா இப்போ சீமான் 32 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு, பாஜக கூட்டணி 80 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் ட்விட்டர்லேயும் அந்த இதில் தான் இன்ஸ்டாவில் தான் அவருடைய ஆதரவை இவ்வளோ பேர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒழிய களத்தில் ஓட்டு போட வருபவர்கள் எத்தனை பேர் அவருக்கு ஓட்டு போடுகிறார்கள் என்பது தான் உண்மையான அவருடைய பலமாக இருக்கும். அந்த பலத்தை 2026 தேர்தலில் அவரால் அறிய முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இன்னொரு குறைந்தபட்சம் ஒரு 5 வருடம் கடுமையாக உழைத்து அவர் தொண்டைகளை தட்டி எழுப்பி அவர்களுடைய சிந்தனை ஒரு சித்தாந்த அடிப்படையை வளர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவே அந்த கட்சி என்று ஒரு இமேஜை கொண்டு இவரும் ஏற்கனவே சினிமாவில் விட்டு தான் பண்ண போகிறாங்க. அது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா வழக்கமாக மார்க்கெட் போன நடிகர்கள் தான் அரசியலுக்கு வருவாங்க. அதையும் விட்டுட்டு இவர் அதெல்லாம் விட்டுட்டு நல்ல உச்சத்தில் இருக்கும்போதே ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் வச்சுட்டு வந்தால் தான் அவருடைய கட்சி தமிழ்நாட்டில் மக்களால் வரவேற்கப்படும். இல்லாவிட்டால் 10ஓடு 11 என்ற
எம்ஜிஆரை தவிர தமிழ்நாட்டில் யாருமே சினிமாக்காரங்களை வந்து இது வரைக்கும் கட்சி தொடங்கி இது வரைக்கும் வந்து ஒரு ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. விஜயகாந்த் கூட கூட்டணி போட்டவர் தான் அவர் பெருசாக வந்தார். கூட்டணி முடிச்சவரை கட்சி கரைஞ்சி போச்சு. ஏன்னா அதனால் யாருமே அது இது வந்து எல்லாரும் விஜய் தெரியாமல் வந்திருக்கு. ஏன்னா இப்போ உள்ள எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவர் என்ன திட்டத்தோடு வர்றாருன்னு பார்ப்போம்.